பாஜக ஆதரிக்கலாம்ல. பாஜக ஒரு காலமும் ஆதரிக்க மாட்டோம். அவங்க வரவே கூடாதுங்க இந்த நாட்டுக்கு சாவுக்கேடு. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தா நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. கட்டாயம் நடக்காது. நம்மளும் அப்புறம் மாட்டு முத்திரம் குடிக்க வேண்டியதுதான். ஏங்க அவங்க பாஜகலாம் நம்ம நாட்டுக்கு வரலாமாங்க? நம்ம இப்போ பின்னாடி போயிடுவோம், அப்புறம் 50 வருஷம் பின்னோக்கி போயிடுவோம். புரியுதுங்களா? நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம், எல்லாரை விட வளர்ந்த நாடோட போட்டி போட்டுட்டு இருக்கான். அவனை போய் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் வடநாடு மாதிரி நம்ம கதை அப்புறம் ரொம்ப மோசமாக போயிடும். எந்த காலத்துலையும் பிஜேபி இங்கே வரக்கூடாது, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். புதுசாக வந்திருக்கிற விஜய் அவர் ஆதரிக்கலாம்ல. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன தான் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே விளங்கவே இல்லையே, புரியவே இல்லையே. உங்களுக்கு ஏதாவது புரியுதா அவர் சொல்கிறது? விஜய் சொல்கிறது ஏதாவது புரியுதா? தாவக்கெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது ஒரு ஒரு எப்படின்னு சொல்கிறதுனா அது ஒரு தற்குறி, அதை பேசுகிறது வேஸ்ட்டு. புதுசாக வந்திருக்க நிறைய நல்லது பண்ணுவேன்னு சொல்கிறாப்புல விஜய். அதை அப்படி தான் சொல்லுவேன், வாரவுக்கு அப்படி தான் சொல்லுவேன். விஜய் அந்தளவு ஒன்று கொள்கையே தெரியலையே. கொள்கை என்னன்னு கேட்டாலே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இதெல்லாம் சும்மா அந்த ஒரு சினிமா முகத்தில் சுற்றிட்டு இருக்காங்க தவிர மற்ற அரசியல்னு பார்த்தீங்கன்னா விஜய் சரிப்பட்டு வந்தார். ஒரு கிழமை ஒன்றும் அரசியல் சரியாக தெரியாது இல்லை உங்களுக்கு. கேள்வரம் இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அரசியலுங்கிற தந்திரம் சூழ்ச்சி ஒரு குடும்பம் மாதிரி நம்ம குடும்பம் நடத்துகிறோம்னு சொன்னால் அதுக்கு அந்த பக்குவம் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். போய் அரசியலில் அதிகம் பண்ண முடியாது. இளைஞர்கள் சும்மா இருக்கிறதுனால அவர் ஒரு ஆசை, நம்மளும் நிற்கலாமா அப்படின்னு ஒரு ஆர்வம் காட்டுறாரு. இப்போ நீங்கள் சின்னத்துறை ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? நல்லா செயல்பாடு நல்லா பண்ணுவார், நல்லா ஓரளவு நிறைய அதை வச்செல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ இங்கே பாஜக போட்டிடுறாங்களா, அவங்களுக்கு வாக்களிக்கலாம்ல. அவங்களுக்கு எல்லாம் பண்ணால் ரொம்ப அடாவடித்தெல்லாம் அதிகமாக இருக்கும். சிறுபான்மையெல்லாம் ரொம்ப போட்டு நொறுக்கிடுவாங்க. அதெல்லாம் வந்து நாலு எளிய மக்கள்லாம் இங்கே சரியாக வாழ முடியாது. அதனால் அதை வேணான்னு எதுக்குறாங்க.